மெதுவா வா. என்னடா ஆச்சு? அப்படி உட்காரு. ஃப்ராக்சர்டா மச்சான். ஐயோ பாத்து. வலி பரவாயில்ல. ஆமா, இது எப்ப சரியாகுமா? ஒரு வாரம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்போ ஃபங்க்ஷன்ல நீ டான்ஸ் ஆடலையா? அவ இருக்க நிலைமையில உனக்கு ஷோ கேக்குதா? அதானே, பாவம் அவளே அடிபட்டு வந்து உட்காந்துருக்கா. இப்ப எதுக்கு இந்த டான்ஸ் கூத்தலாம்? எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க. அதுக்காக ஃபங்க்ஷன் எதுக்கு கேன்சல் பண்ணிக்கிட்டு? டிடி உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டும். வேற யாரையாவது வச்சு டான்ஸ் பண்ணிடுவோம். எப்படி கோவில்ல டிடிக்கு பதிலா பவிய உட்கார வச்சியே, அப்படியா? டே மச்சான், சூப்பர்டா. எனக்கு கூட இது முன்னாடியே தோணல பாரு. சமடா நீ. ஐயோ, தேவையில்லாம உளறி மாட்டிக்கிட்டோம் போலயே. டே மனு, பவிக்கு ஃபோன் போட்டு வர சொல்றா. அவ ஆல்ரெடி இங்க தான்டா இருக்கா. வா பவி. பாரு, டிடிக்கு கால் உடைஞ்சு டான்ஸ் ஆட முடியாத நிலைமை வந்துருச்சு. அதனால நீ தான் அவளை ரீப்ளேஸ் பண்ண போற. புரியல? நீதான் அர்ஜுனோட சேர்ந்து ஜோடியா ஆட போற. எனக்கே இது தோணல. நந்து தான் கரெக்டா இதை வந்து ஞாபகப்படுத்தினா. பாவி டேய். ஆஹா, என்ன எல்லாரும் நம்மளையே முறைக்கிறாங்க. டேய், என்ன பதுங்குற? இரு, உனக்கு அப்புறம் இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப என்னத்துக்கு இந்த டான்ஸ் எல்லாம்? ஆமாமா, டான்ஸ் எல்லாம் வேண்டாம். சும்மா கேக் வெட்டி கொண்டாடினா போதும். இல்ல இல்ல, இது எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. டான்ஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். டேய், நாங்களே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் உனக்கு என்னடா டான்ஸ்? நீங்க ஓல்டு பூமர்ஸ், அப்படிதான் பேசுவீங்க. அமைதியா இருங்க. எது பூமரா? ஆமா, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் வேண்டான்னு சொல்றவங்களுக்கு இந்த காலத்து பசங்க வச்சிருக்கிற பேர் அது. இதுல விளக்கம் வேற. யார் எதுவும் சொல்ல வேண்டாம். பாட்டி, நீங்க சொல்லுங்க. நானும் பவி டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே அர்ஜுன், ஓம் விருப்பம்தான். அப்புறம் என்ன, நானும் பவியும் இன்னைக்கு ஆட போறோம். வெட்டிங் டே வேற மாதிரி இருக்க போகுது. கூப்பிடுற அந்த டான்ஸ் மாஸ்டரை. அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா. அப்பவி, இப்ப நான் ஆடுன மாதிரி ஆடிடுவீங்கல்ல? ரெடி. அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா. முட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னே
புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேனே வந்தேனே ரைட்டே வாவ் சூப்பர் இப்பதான் கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இப்படி கண்டவெல்லாம் என் மருமகன் கூட ஆடாளே. பாத்தீங்களா பாட்டி, 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. ஆமா மனோ, கண்ணே பூத்து போயிரும் போல இருக்கு. நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா பவி டான்ஸ்ல பின்னிட்டா. ஆல் ஏரியாலையும் கலக்குறாளே, எப்படி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ஆடவே தெரியல, சும்மா தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கா. எப்படி? நீ ஆடும்போது கீழே விழுந்தியே, அப்படியா? டேய் நந்து, நிஜமாவே அவளுக்கு டான்ஸ்லாம் ஒன்றும் வரல. ஏதோ என் அண்ணன் கொஞ்சம் நல்லா ஆடினா, அதான் பார்க்க அப்படி இருந்துச்சு. சேச்சே, 2 பேருமே நல்லா ஆடினால தான் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. டே நந்து, அவ லட்சியத்தை தோத்து போய் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம நீ எவ்வளவுக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா டிடி தான் செம்மையா டான்ஸ் ஆடினா. அவளுக்கு மட்டும் காலில் அடிபடாம இருந்துச்சுன்னா கலக்கி இருப்பா. கரெக்ட் அர்ச்சனா, இவங்க 2 பேருடைய ஜோடி பொருத்தத்தை பார்த்து நிறைய பேருடைய கண்ணு பட்டு போச்சு. அதான் டிடிக்கு பாவம் அடிபட்டு போச்சு. பவி, சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம் நந்து. ஏன்? பசிக்கல. எவ்வளவு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்க, அப்புறம் எப்படி பசிக்காம போகும்? வா சாப்பிடலாம். நிஜமா எனக்கு பசிக்கல நந்து. ஏன்னு தெரியல. எனக்கு பசிச்சா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அர்ஜுன், சாப்பிடலாமா? வேணாமா, பசிக்கல. ஏண்டா? என்னன்னு தெரியல, பசிக்கல. என்ன இது ஆச்சரியமா இருக்கே. பவியும் பசிக்கலன்னு சொல்லிட்டு போறா, அர்ஜுனும் பசிக்கலன்னு சொல்லிட்டு போறான். அது சரி, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதான் 2 பேரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடினாங்கல்ல, அதுலயே அவங்க மனசும் நிறைஞ்சிருக்கும், வயிறும் நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் சொல்லி வச்ச மாதிரி 2 பேருக்கும் சாப்பாடு வேணாம்னு நினைக்கிறேன். டே நந்து, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அது ஒரு டான்ஸ். அது ஆடினதுல வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சு. ஆளப்பாரு.
ச்சே, என்ன ஆச்சு? ஏன் என் மனசு ஒரு மாதிரி இருக்கு? டேய், எங்கடா இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. உன் கூட கொஞ்சம் பேசணும். கிளம்பி வரியா? டேய், என்ன விஷயம்டா? எல்லாத்தையும் போன்லயே சொல்லணுமா உனக்கு? கிளம்பி வாடா. என்னாச்சு இவனுக்கு? இந்த நேரத்தில் வர சொல்றான். சம்திங் ராங். என்ன மச்சான் வர சொல்லியிருந்த? ஒன்றும் இல்லடா, இங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டா, அசிடிட்டியா? டேய், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லண்டா. அப்படியா? நான் கூட ஏதோ சாப்பாடு தான் ஒத்துக்கலையோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் எதுவும் சாப்பிடவே இல்லையே. என்னது, சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? பசிக்கல. ரைட்டு, பசிக்கலையா? ஆமாண்டா. பேசாம படுத்து தூங்க வேண்டியதானே? தூங்கி எழுந்தா நார்மல் ஆயிடும். ட்ரை பண்ணண்டா, தூக்கமும் வர மாட்டேங்குதுடா. ஓ, தூக்கமும் வரலையா? அப்ப கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? டேய், உனக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு மச்சான். என்னடா சொல்ற? நோயா? மச்சான், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லடா. டேய் 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 டேய், இது கெட்ட பழக்கத்தால வர நோய் இல்லடா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வர நோய். என்னடா குழப்பற? குழப்பல மச்சான், நீ இப்போ லவ்ல விழுந்துட்ட. என்னது, லவ்வா? ஆமா, லவ்வே தான். லூஸ் மாதிரி பேசாதடா. யாரு, நான் லூசா? நீ தாண்டா மூளை குழம்பி போய் சாப்பிடாம தூங்காம ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொன்னது. உனக்கு இன்னும் புரியலையா மச்சி? நீ கொஞ்சம் கொஞ்சமா பவித்ரா மேல லவ்ல விழ ஆரம்பிச்சிட்ட. சான்ஸே இல்ல, சும்மாறா. மச்சி, நான் சும்மா இருப்பேன். ஆனா இனி உன் மனசுல உள்ள காதல் உன்னை சும்மாவே இருக்க விடாது. இப்படிதான் பசிக்காது, தூக்கம் வராது, கண்ட நேரத்துல கண்டதை யோசிக்க சொல்லும். மொத்தத்துல ஆளே மாறிடுவ மச்சி. டேய், சுகர் பேஷண்ட் கூட தான் இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் லவ்னு சொல்லுவியா? ஆனா எந்த சுகர் பேஷண்ட்டும் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண மாட்டான். இன்னும் யார மச்சான் ஏமாத்திக்கிட்டு இருக்க? பவியவா, இல்ல உன் பாட்டியவா, இல்ல உன்னையா? நீயும் பவியும் சேர்ந்து ஆடினப்பவே நான் கவனிச்சேன், உங்க 2 பேரு கண்ணிலையும் காதல் பத்திக்கிட்டு எரிஞ்சத. நீ பவியோட கண்ணை பார்க்க முடியாம நீ தவிச்சத பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதோட ரியாக்ஷன் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை மச்சான். சும்மா வளராதரா. அப்படிலாம் எதுவும் இல்ல. டேய், நான் உன் ஃப்ரெண்டு. ஒருத்தனுக்கு லவ் வந்துருச்சுன்னா அது அந்த லவ்வருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு பச்சையா தெரியுது நீ பவிய லவ் பண்றன்னு. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்லயே உன் லவ்வ பவி கிட்ட சொல்லதான் போற. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லடா. டேய் போடா டேய், லவ்ங்கிற கான்செப்ட்லாம் என் லைஃப்ல இடம் இல்ல. நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. போ, போய் வீட்டுக்கு போய் சேரு போ. டேய், வீட்டுக்கு போனவன வாடான்னு வர வச்சுட்டு எப்படி பேசிட்டு போறான் பாரு. இரு, இத பவி கிட்ட சொல்றேன். ஓ, மேடம் அதே ஃபீலிங்ல தான் இருக்காங்களா? என்ன பவி, தூங்கலையா? இல்ல மனோ, தூக்கம் வரல.
சாப்பாடும் சாப்பிட்டுருக்க மாட்டியே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ பவி. சரி, உன் வாட்ஸ்அப்புக்கு சில பத்திரிகை டிசைன் அனுப்பிச்சிருக்கேன். அதை ஒன்று டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா பிரிண்டிங் கொடுத்துடலாம். யாரு கல்யாணத்துக்கு? வேற யாருக்கு? உனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு தான். என்ன அப்படி பாக்குற? தலைவருக்கும் உன் மேல லவ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவி, நீ எப்படி அவ மேல உள்ள காதல்னால சாப்பிடாம தூங்காம உட்காந்துட்டு இருக்கியோ, அவனும் அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா உனக்காவது நீ லவ்ல இருக்குன்னு தெரியுது, அவனுக்கு அது கூட தெரியல. நிஜமாவா சொல்ற மனோ? ஆமா, இப்பதான் அவனை பார்த்து பேசிட்டு வரேன். பயங்கரமா குழம்பி போயிருக்கான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது, சாருக்கு லவ் வந்துருச்சுன்னு. அது எனக்கும் தெரியும் மனோ. எப்படி? அர்ஜுன் கூட டான்ஸ் ஆடினப்போ அர்ஜுனோட கைய மேல பட்டதுமே என்னால அவனோட காதலை உணர முடிஞ்சது. எப்பவும் எல்லார்கிட்டையும் ரொம்ப இயல்பா பழகுற அர்ஜுன் இன்னைக்கு முதல் தடவை என் கண்ணை பார்க்கவே தடுமாறினான். அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, அர்ஜுன் மனசு தடுமாற ஆரம்பிச்சிருச்சுன்னு. அவன் வாயால என்னை காதலிக்கிறேன்னு சொல்லலைனாலும் அவன் கண்ணிலேயே அந்த காதலை என்னால பார்க்க முடிஞ்சது மனோ. ஓஹோ, அப்ப நான் தான் லேட்டு. சரி, அப்ப இத உடனே பாட்டிக்கிட்ட சொல்லிடுவோம். ஏய், வேண்டாம் வேண்டாம் மனோ. ஏன்? முதல்ல அர்ஜுனே என்ன அவன் பிடிச்சிருக்குன்றத சொல்லட்டும். யாரும் எதுவும் சொல்லாமலே அர்ஜுனோட மனசுக்குள்ள நான் முழுசா நிறையணும். இன்னைக்கு கண்ணால நாங்க பரிமாறிக்கிட்ட காதல அடுத்த வார்த்தையால பரிமாறிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசால இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் அது சந்தோஷமானதா இருக்கும் மனோ. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த பவித்ரா பயங்கரமான அதிர்ஷ்டக்காரி தான். ஏன் நீ எப்படி சொல்றீங்க? பின்ன அன்னைக்கு டிடிக்கும் அர்ஜுனுக்கும் ஷூட்டிங்காக கல்யாணம் நடத்துறதா இருந்தப்போ கடைசியில அவதான் அந்த இடத்துக்கு வந்தா. இப்பவும் அதே மாதிரி நடந்திருக்கு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? பவிதா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிப்பாளா? ஏய் ஏய் அண்ணா, கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும்னு தோணுது. வா அர்ச்சு, நானும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாரு, நம்ம 2 பேருக்குள்ள ஒரே வேவ் லென்த்ல இருக்கோம். நம்ம வேவ் லென்த்தை விட அர்ஜுனும் பவியும் வேற வேவ் லென்த்ல இருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமாமா, இப்பதான் அந்த மனோ பவி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டு வரேன். என்ன சொன்னா? டான்ஸ் பிராக்டிஸ் அப்போ அண்ணன் பயங்கரமா குழம்பி போயிருக்கான்னு மனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால அண்ணனே தன்னை விரும்புறேன்னு சொல்லுவான்னு அந்த பவியும் நம்பிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் நடந்துச்சு, நம்ம நம்பிக்கை எல்லாம் அப்புறம் அவ நம்பிக்கையா போயிடும். மனோக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஆரம்பத்துல இருந்தே அவன் பவித்ராக்கு தான் சப்போர்ட். முதல்ல அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே வர விடாம செய்யணும். ஆமாமா, அவன்தான் எப்படியாவது பவிய மாம்ஸ் கூட சேர்த்து வைக்க பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான். அத ஃபர்ஸ்ட் தடுக்கணும். இப்ப அதை விட முக்கியமானது அர்ஜுனையும் டிடியையும் ஒன்னு சேர்க்கணும். அதுதான். ஆமா நீ, அதுக்கு முதல்ல இந்த டான்ஸ் காம்படிஷனே நடக்க கூடாது. பின்ன அர்ஜுனே குழப்பத்துல இருக்கான்னு அர்ச்சனா சொன்னா. இப்ப 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினா கண்ணோட கண்ணு பாப்பாங்க, கையோட கை கோத்துப்பாங்க. கடைசியில அது காதல்ல வந்து நிக்கும்.
ஆமா ஜோதி, நீ சொல்றதும் சரிதான். 2 பேரும் சேர்ந்து ஆடினா அவங்களுக்குள்ள நெருக்கம் தான் அதிகமாகும். அது நமக்கு தான் ஆபத்து. அதுக்கு டான்ஸ் நடக்காம இருக்கிறதே நல்லது. அது எப்படிமா முடியும்? நாம ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? காரணம் கேட்க மாட்டாங்களா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பவித்ரா நடந்து வரப்போ தரையில எண்ணெய் ஊத்தி விட்டா அவளுக்கும் டிடிக்கான மாதிரி கால் உடைஞ்சு போயிடும்ல. ஓ, நல்லா இல்லையா? இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பவித்ரா குடிக்கிற ஜூஸ்ல வேதி மாத்திரையை கலந்துட்டா? ஐயோ, இந்த சினிமாக்கார பைத்தியத்தை எங்கேயாவது போ சொல்லுங்க. எனக்கு கால் வலியை விட இவன் குடுக்கற ஐடியா தான் கடுப்பா இருக்கு. நீ சும்மா இருடா, எப்ப பாரு விளையாடிக்கிட்டு. ஜோதி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன நீ? அவ கால்ல ஊசியை ஏத்தணும். வாழைப்பழமோ எண்ணெயோ ஊத்தி அதுல வழுக்கி விழுந்தா கூட பெருசா அடிபடாது. அவ கால்ல ஊசி ஏத்தி நடக்கவே முடியாதபடி செய்யணும். அவ அப்படியே நடக்க முடியாம அழுது துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஓவர் வில்லத்தனம். பரவாயில்ல, நாம இப்படி செஞ்சாதான் அவ 2-3 நாள் வீட்லயே முடங்கி கிடப்பா. அப்பதான் அண்ணனும் டிடியும் பழக சான்ஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, அப்போ இந்த ஐடியா தான் கரெக்ட். உனக்கு பிடிக்கலனா போடா, எனக்கும் அர்ச்சனாக்கும் ஓகே தான். அடடா, அர்ச்சனாக்கு ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்றா. நாம இப்போ ஐடியா பிடிக்கலன்னு சொன்னா அவ நம்மள பிடிக்கலன்னு சொல்லிடுவா. அவளுக்கு பிடிச்சதை எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளையே தூக்கிட வேண்டியதுதான். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். டேய், என்னடா யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா நீங்க சொல்றது டிஃபரண்ட் ஐடியாவா தான் தெரியுது. ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரி நந்து, அப்போ இதை நீயே ஒர்க் அவுட் பண்ணிடு. ஐயோ, என்னது நானா? ஆமா, நீ தானே சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுற. இதெல்லாம் செஞ்சு கத்துக்கிட்டேனா நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகும்டா. ஓ, அதுவும் இல்லாம நீ மட்டும்தான் 2 பக்கமுமே இருக்கிறவன். நீ செஞ்சாதான் யாருக்கும் டவுட் வராது. ஆமா, நீதான் பெரிய மூவி பஃப்னு சொல்லிட்டு இருக்கல்ல. நீ பார்த்த படத்துல இருந்து உன்னால ஒரு ஐடியா கொடுக்க முடியாதா என்ன? இவ வேற கேக்குறா. முடியாதுன்னு சொன்னா அசிங்கமா போயிடும் வேற. ஐடியா இருக்கு. என்ன? ஒரு படத்துல பாத்திருக்கேன். டோர் மேட்டுக்கு கீழே ஊசியை குத்தி வச்சுட்டா அது மேல காலை வச்ச உடனே காலை குத்தி கிழிச்சிடும். சூப்பர் ஐடியாவா இருக்கே. உடனே போய் பக்காவா செஞ்சிரு. சரி, செஞ்சிடுறேன். 4 நல்ல வார்த்தையா சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சூப்பர். பவி பாத்ரூம்ல இருந்து வந்ததும் மேட்ல காலை வைப்பா, நல்லா குத்திப்பா. எதுக்கும் நம்ம ஒர்க்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஆளுங்க திடீர்னு சந்தேகப்பட்டாலும் படுவாங்க. பவி, கதவை திறந்ததும் கரெக்டா காலை அந்த மேட்ல வச்சிருமா. தாண்டி கிண்டி போயிடாதம்மா. பவி, ஐ எம் வெரி சாரி. அர்ச்சனாவோட
என் காதல் நிறைவேறணும்னா அதுக்கு அர்ஜுனோட உன் காதல பலி கொடுக்க வேண்டியிருக்கு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்றேன். ஐயோ, இந்த பேட்டர் ஊத்திக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? பவி திரும்ப வந்து இந்த ஊசிய பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதாரத்தை அழிச்சிடணும். மிஸ் ஆயிடுச்சே. நன்னு இந்நேரம் பிளான சக்சஸ் பண்ணிருப்பான். ஐயோ அம்மான்னு பவி அலற சத்தம் வரும்னு பார்த்தா ஒண்ணுமே காணுமே. ஐயோ அம்மா! ஐயோ, நம்ம பவிக்கு வச்ச பாம்ல அர்ச்சனா வந்து சிக்கிட்டாளே. ஐயோ, என்னாச்சு அர்ச்சனா? என்னாச்சு? போடா லூசு. ஊசி வச்சு அவ காலை பஞ்சர் பண்ண சொன்னா ஏன் காலை பஞ்சர் பண்ணிட்டியே மெண்டல். ஓஹோ, அப்படியா விஷயம்? என்னாச்சு அர்ச்சனா? நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன். அவன் மேட்ட குறுக்க தூக்கி போட்டு என் காலை இப்படி பண்ணிட்டான். அச்சச்சோ. ஏண்டா ஊசி பவிக்கு தானடா வைக்க சொன்னோம், என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? சாரி மதர், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் பவி ரூம்ல இருக்க மேட்ல தான் ஊசிய வச்சேன். பவி செருப்பு போட்டு இருந்ததுனால அது எதுவுமே அவ கால்ல குத்தல. இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன்ல நான் ஆடக்கூடாது. அதுக்காக தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இத நேராவே என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. அதுல உங்களுக்கு என்ன இப்படி திடீர்னு தயக்கம்? ஏய், உன்கிட்ட எங்களுக்கு என்னடி தயக்கம்? ஆமா, நீ என் பையன் கூட ஆடுறது எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏனா அவன் கூட ஆடுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? இந்த குடும்பத்துல ஒருத்தன்ற தகுதி இருக்கு. அத நீயே சொல்லிக்க கூடாது. நானா சொல்லல, பாட்டி சொல்றாங்க, அர்ஜுன் சொல்றான். குடும்பத்துல ஒருத்தர்ன்ற முறையில நான் இந்த வீட்ல ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கான முழு உரிமையையும் பாட்டி எனக்கு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் உங்களெல்லாம் பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. போனா போகுதுன்னு உங்களுக்காக என் உரிமையை கூட விட்டு தரேன். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் அர்ஜுன் கூட டான்ஸ் ஆடல. என்ன ஆட விடாம தடுக்க நீங்க எல்லாம் கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. அதனால உங்களுக்காக நான் டான்ஸ் ஆடாம இருந்துடுறேன். நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா கடைசியில எங்களை ஏமாத்திட்டு ஆடிடுவ. உன்னை எல்லாம் நம்பவே முடியாது. முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி அதை மாத்துறதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் அர்ஜுன் கூட ஆட மாட்டேன். என்னது? ஏன் மேலையா? சரி, அப்ப நந்து மேல சத்தியம் பண்றேன்.
ஐயோ, போதுமா? இனிமே தேவையில்லாம எதையாவது செய்ய பார்த்து கைய காலெல்லாம் உடைச்சுக்காதீங்க. ம்? அத்தை, இந்த டீலிங்கோட ஒரு முக்கியமான கண்டிஷனை சொல்ல மறந்துட்டேன். நானா அர்ஜுன் கூட சேர்ந்து ஆட மாட்டேன். ஆனா ஒருவேளை அர்ஜுன் என்ன ஆடுன்னு வற்புறுத்தனா அதுக்கு நான் நோனும் சொல்ல மாட்டேன். ஏய், என்ன இது சீட்டிங்? இது எப்படி சீட்டிங்? அர்ஜுன் விருப்பப்பட்டா நான் எப்படி தடுக்க முடியும்? இதுதானே மேனர்ஸ். இது ஒரு நல்ல பாயிண்ட். சரி, ஓகே. அண்ணன் உன்னை ஆட கூப்பிட்டாதானே? கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறியா அர்ச்சனா? ஆமாண்டி, நீ என்ன பெரிய இவளா உன் கூட ஆடியே தீருவேன்னு என் பையன் ஒத்த கால நிக்கிறதுக்கு? அதுக்கான பதில அர்ஜுன் கிட்ட தான் அத்தை நீங்க கேட்கணும். அர்ஜுன், இங்க வாயேன். என்ன பவி? இன்னைக்கு ஈவினிங் டான்ஸ் இருக்குல்ல, அதுல நான் உன் கூட ஆடல. ஏன் பவி, என்னாச்சு? நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணோம். இல்ல அர்ஜுன், எனக்கு இந்த பேர் சேர்ந்து ஆடினா நல்லா இருக்குமான்னு தெரியல. அதனாலதான் நானும் மனோவும் சேர்ந்து ஆட போறோம். என்ன என்ன மனோ, நீ ரெடி தானே? ஓ, ஓகே, டபுள் ஓகே. என்ன டபுள் ஓகே? பொழந்துரும் ஒன்ன. என்ன பவி, இப்படி திடீர்னு வந்து பேர மாத்திர? நம்ம ஆடினா தானே நல்லா இருக்கும். இவங்க யாராவது என் கூட ஆடக்கூடாதுன்னு உன்னை கம்பல் பண்ணாங்களா? இல்ல அர்ஜுன், அப்படிலாம் யாருமே எதுவும் சொல்லல. இது நானே எடுத்த முடிவுதான். சாரி. மனோ கூட நான் டான்ஸ் ஆடுறேன். வா மனோ, நம்ம போலாம். ஏ பவி, நில். ஏய், நில்லு. ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவளே உன் கூட ஆட முடியாதுன்ட்டு போறா, அவ பின்னாடி போய் போற. ச்சே, ஏன் பையன்டா நீ? சிங்க மாதிரி இருப்பேன்னு நினைச்சா அவகிட்ட போய் அசிங்கமா கெஞ்சிக்கிட்டு இருக்க. அவ யார் கூட வேணா ஆடி தொலையட்டும், நீ சுமாரு. புரியுதா? மாம்ஸ், நீ வேணான்னு சொல்லிட்டு போறா. அந்த டான்ஸ் ஃபங்க்ஷனே நமக்கு தேவையில்லை. நீ ஏன் கூட இரு. வா மாம்ஸ். ஏன் பவி, எதுக்காக இப்படி செஞ்ச? உன் கூட ஆட போறத நினைச்சு அர்ஜுன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான். அத போய் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க. அர்ஜுனை விடு, அவன் கூட ஆட போறேன்னு நீ எவ்வளவு ஆர்வமா இருந்த பவி. இப்ப திடீர்னு என்னாச்சு? எதுக்கு நீயே அவன் கூட ஆட மாட்டேன்னு சொன்ன? காரணமாதான் பாட்டி. நீ வேலைக்கு போனா அர்ஜுன் உன்னை தேடி வருவான்னு அன்னைக்கு நீ சொன்னியே, அந்த காரணமா? அன்னைக்கு சொன்னப்போ அது எனக்கு சரியா இருந்துச்சு. ஆனா எல்லா நேரமும் அதுவே பொருந்துமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். வளையுதேன்னு ரொம்ப வளைச்சா வில்லும் உடஞ்சுதாமா போகும். இப்ப அர்ஜுன் கூட சேர ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அத வேண்டான்னு சொல்ற. நாளைக்கு இதே மாதிரி ஒரு வார்த்தை அர்ஜுன் கிட்ட இருந்து வந்தா நீ என்ன செய்வ? நீ வேண்டிக்கிட்ட சாமி உன் நல்ல மனசுக்கும் நீயும் அர்ஜுனும் நெருங்கி பழகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கு. அத வேண்டான்னு உதாசீனப்படுத்துறது ரொம்ப தப்பு பவி. இல்ல பாட்டி, நான் ஏன் சொன்னேன்னா இல்ல,
நீ என்ன சமாதானப்படுத்த என்ன காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. நீ ஆட மாட்டேன்னு சொன்னப்போ அர்ஜுன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு நீ யோசிச்சே பார்க்கலையா? அப்புறம் ஏன் பவி இந்த முடிவெடுத்த? பாட்டி, எனக்கு அர்ஜுனோட சேர்ந்து ஆடக்கூடாதுன்னா இல்ல. ஆனா நான் அப்படி ஆடுறது இங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல. அவங்க சொல்றாங்கன்னு நீ ஒதுங்குறியே. நாளைக்கு அர்ஜுனை விட்டு மொத்தமா ஒதுங்கி போயிடுன்னு சொன்னா நீ அப்படியே போயிடுவியா? அது எப்படி போவேன்? அப்ப இப்ப ஏன் போற? சில விஷயங்கள புரிய வைக்க தான் பாட்டி. நானே அர்ஜுனை விட்டு விலகி போனாலும் அர்ஜுன் என்னை விட்டு போக மாட்டான்றத நான் அவங்களுக்கு நிரூபிக்கணும். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. அதுவும் இல்லாம அர்ஜுனுக்கு இப்போ தான் மனசுல உள்ளது என்னன்னே புரியாத நிலைமையில இருக்கான். அது காதல்னு புரியறதுக்கு இந்த இடைவெளி அவசியம்தான் பாட்டி. அர்ஜுன் அவன் மனசுல என் மேல உள்ள அன்ப வெளிப்படையா சொல்லணும் பாட்டி. அதனாலதான் கஷ்டமாவே இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு நான் ஆடலன்னு சொல்லிட்டேன். நீங்க வேணும்னா பாருங்க, இதுக்கான பலனை அர்ஜுன் ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் முன்னாடி தான் மனசுல உள்ளத என்கிட்ட சொல்லுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாட்டி. சரி பவி, நானும் உன்னை நம்புறேன். நீ எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதோட விளைவை யோசிச்சுதான் செய்வ. இதையும் அப்படிதான் செய்யறேன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை நிஜமாகிறது நீ சொன்ன மாதிரி அர்ஜுன் ஃபங்க்ஷன்ல ஒன்ன விரும்புறதா சொல்றதுதான். கண்டிப்பா அர்ஜுன் சொல்லுவான் பாட்டி. வாங்க வாங்க, உங்க 2 பேரையும் கல்யாண நாளுக்கு ரெடியாகி வர சொன்னா கல்யாணத்துக்கே ரெடி ஆயிட்டீங்க போல. நீ வேறப்பா. மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அப்பா, இந்தாங்க உங்களோட கல்யாண நாளைக்கு என்னோட கிஃப்ட். அண்ணா, நீ மட்டும் gift கொடுத்து ஸ்கோர் பண்ணலான்னு பாக்குறியா? நாங்களும் வச்சிருக்கோம். அர்ச்சனா, அத்தை, இது ஏன் சார்பா உங்களுக்கு பிடிச்ச சாரி. தேங்க்யூ டிடி. மாமா, இது உங்களுக்கு. தேங்க்ஸ் டிடி. வீட்டுக்குள்ள எல்லாரும் gift கொடுத்துட்டோம், ஒருத்திய தவிர. டிடி, அவளை யார் இப்போ ஃபேமிலின்னு நினைச்சது? அர்ச்சனா, ஏன் பவி, நீ எந்த கிஃப்ட்டும் வாங்கலையா? இல்ல அர்ஜுன், பொருளா கொடுக்கறதுக்கு பதிலா அதுல ஒரு நல்லது செஞ்சா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுச்சு. அதான் அத்தை மாமாவோட கல்யாண நாளுக்காக சிவானந்த ஆசிரமத்துல ஒரு நாள் சாப்பாட்டுக்கான செலவை ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஒவ்வொரு வேலையும் அங்க உள்ள குழந்தைங்க சாப்பிடுறப்ப அத்தை மாமாவை மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்தை விட வேற கிஃப்டா வேணும் சொல்ல? சூப்பர் பவி, கிரேட். இங்க இவளுக்கு மட்டும் எப்படி இந்த ஐடியா எல்லாம் கிடைக்குது? நமக்கே இப்படி தோண மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு வேணும் ஜோதி. என்னது? ஒண்ணும் இல்ல. சரி சரி, அத்தை மாமாவோட கல்யாண நாளை முன்னிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.
மனோ நீ ரெடி தானே? ரெடி பவி. சரி வா போலாம். ரெடியா? என்ன டிடி இது எவ்வளவு கேவலமா ஆடுறாங்க. விடு அர்ச்சனா, அவளுக்கு இதுதான் கரெக்ட். மாம்ஸ் ரேஞ்சுக்கு அவெல்லாம் பக்கத்துல கூட நிக்க கூடாது. எப்படியோ நினைச்ச மாதிரி இவள மாம்ஸ் கூட ஆட விடாம செஞ்சிட்டோம்ல, அது போதும். நீ எங்க ஜெயிச்ச? பவியா தானே விட்டு கொடுத்தா? ஹே அண்ணா, நீ வாய மூடு. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேய் நந்து, பாட் ஆஃப் பண்றான். ஸ்டெப் இப்படியாடா போடுறது? டான்ஸே கெடுத்துட்டியாடா. எப்படி நான் சொல்றேன் பாரு. ஓ டேய் போடுறா பாட்ட. கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வழி துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடைய அவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை, கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. வாவ், அமேசிங். ரெண்டு பேருக்கும் நடுவுல கெமிஸ்ட்ரி அள்ளுதே. பவி, I love you.
என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா பவி? என்ன காரணம் என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆயுசு பூரா உன் கூட சேர்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன உன் லைஃப் பார்ட்னரா ஏத்துப்பியா பவி? இந்த வார்த்தைய உன்கிட்ட இருந்து கேட்கதான் அர்ஜுன் நான் இத்தனை நாளா ஆசைப்பட்டேன். வெறும் லைஃப் பார்ட்னரா மட்டும் இல்ல, உன்னை என் லைஃபாவே ஏத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே. பாட்டி, அவங்கள விடு பவி. தெய்வ வாக்கு பழிக்கும்னு சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் ஒன்னு சேருவீங்கன்னு யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க. அது இன்னைக்கு பழிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். நீ உன் மனசுல உள்ளத வெளிப்படையா சொன்னதுக்கு. இதுக்குதான் அர்ஜுன் பவி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எங்க 2 பேத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த அர்ஜுன் நீயே விளக்கேத்து. ஏன் எப்பவும் நீதானே விளக்கேத்துவ? எப்பவும் நான் மட்டும்தான் ஏத்துவேன். ஆனா இப்போ நான்றது நான் மட்டும் இல்லைல்ல, அதனாலதான் சொல்றேன் நீ விளக்கேத்து. சரி, ஓகே. பவி, நீயும் நானும் சேர்ந்தே ஏத்துவோம். நான் எதுக்கு அர்ஜுன்? நீதானே சொன்ன நான்றது இனி நான் மட்டும் இல்லைன்னு. அது எனக்கும் பொருந்தும்ல. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே விளக்கேத்தலாம். வா. பவி, அம்மா என்னாச்சு பவி? என்னைக்கும் இல்லாததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதுக்கு காரணமே நீங்க தானம்மா. என்ன சொல்ற? நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோன்னு நீங்க தானம்மா முதலா சொன்னது.
இன்னைக்குதான் அர்ஜுன் தன்னோட மனசுக்குள்ள இருக்க விருப்பத்தை என்கிட்ட சொல்லிருக்கான். அர்ஜுன், இவங்கள ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல கூட பாத்திருக்கோம்ல. தெரியுது பவி. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஒன்னு சேருவோன்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க. என்னால நம்பவே முடியல. சும்மா ஃப்ளூக்ல தானே சொன்னீங்க. ஏய் அர்ஜுன், விளையாடாத. சும்மா பவி. விடு பவி. அர்ஜுன் மனசுல உள்ளத அப்படியே பேசுறான். இது ஒரு நல்ல குணம். இதை என்னைக்கும் தடுக்க கூடாது. என்ன அர்ஜுன் கேட்ட? நான் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன் தானே? சத்தியமா இல்ல. காலம் பூரா கோயிலே வாழ்க்கைய கழிச்சதுனாலயோ என்னவோ எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒருத்தரை பார்த்ததும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கணிப்பு தோணும். அந்த கணிப்பை பொதுவா நான் வெளியில சொல்றதே கிடையாது. ஏன்னா நாளைக்கு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சா இன்னைக்கு வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிறத நாம தொலைச்சிருவோம். ஆனா பவிய பொறுத்தவரை அவளோட கதையே வேற. சின்ன வயசுல இருந்தப்பவே அவளுக்கு கடவுள் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. அதையும் தாண்டி அவ குடும்பத்து மேல அளவில்லாத அன்பு வச்சிருந்தா. குறிப்பா அவ பாட்டி மேலையும் ஊ மேலையும். அந்த அன்பை பாக்குறப்பவே எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா அந்த அன்பு அவளுக்கு திரும்ப கிடைக்கும்னு. ஏன்னா இங்க குடுக்கறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறது இயற்கையோட நியதி. அத வச்சுதான் நான் கணிச்சேன், கண்டிப்பா ஒரு நாள் நீயும் பவியும் ஒண்ணு சேருவீங்க. அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு பாத்தியா? ஆனா இப்பவும் சொல்றேன், நீங்க ஒண்ணு சேர்றது சாதாரண நிகழ்வா மட்டும் இருந்துராது. அதையும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல தடைய தாண்டிதான் நீங்க கை கோக்குற நிலைமை வரும். ஆமாமா, எங்க வீட்ல உள்ளவங்களுக்கே கூட இதுல பெருசா விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. முக்கியமா அர்ஜுனோட அம்மாவுக்கும் என் சித்திக்கும். இதையெல்லாம் தாண்டி நாங்க எப்படி ஒண்ணு சேர போறோம்னு எனக்கே தெரியல. ஏ பவி, தேவையில்லாம யோசிக்காத. ஆரம்பத்துல அம்மா அப்படிதான் இருப்பாங்க, அப்புறம் போக போக சரியாயிடுவாங்க. கூல் டவுன். அப்புறம் என்ன பவி, அர்ஜுன் இந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கிறப்போ நீயும் அதே மாதிரி இரு. நம்பிக்கை ஒண்ணுதான் நமக்கு என்னைக்குமே துணை இருக்கும். சரியா? சரிங்கம்மா. அப்போ நான் வரேன். ஓஹோ, இதுங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்ளோ நடந்திருக்கா? சரிதாவையும் ஜோதியையும் மீறி இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா இது பெரிய ட்ரம் கார்டாச்சே. ரைட், அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா ஆட்டம் சூடு பிடிச்சிரும். போச்சு, எல்லாமே போச்சு. இதுக்குதான் அர்ஜுனும் அவளும் சேர்ந்து ஆடவே கூடாதுன்னு சொன்னேன். பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? அர்ஜுன் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தா என் பொண்ணு இப்படி உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கான்னு பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. என்ன பண்றது ஜோதி? அர்ஜுன் மனசுல பவிதான் இருக்கா போல. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் எதுக்கு என் மனசுல மாம்ஸ் மேல ஆசைய வளர்த்து விட்டீங்க? மாம்ஸ் அவள ஒண்ணு சேரத பாக்குதா நான் மாம்ஸ் விரும்பினேனா? ஏங்க, நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? கண்டத பேசி அவளை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல ஜோதி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், அமைதியா இருங்க. ஜோதி, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்க? அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேசுவோம். இனியும் என்ன மாமா நடக்க இருக்கு? அதான் மாம்ஸ் அவள பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் முன்னாடி ஓபனா சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? இதுக்கு மேல ஒரு விஷயம் தான் நடக்கணும். அது என்னோட சாவாதான் இருக்கணும். ஏய் ஏய் டிடி டிடி டிடி
என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கி வாமா. இரு நான் வரேன். வரமாட்டேன் டாடி. இனிமே எனக்கு வாழவே பிடிக்கல. நீங்களும் வராதீங்க. வந்தீங்கன்னா நான் அப்படியே குதிச்சிருவேன். வேண்டாம் டிடி. ஹே சிஸ்டர், இந்த சின்ன விஷயத்துக்காக சூசைட் பண்ணிப்பியா? ஆமா அண்ணா, உனக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம். உனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே இது சின்ன விஷயமா தான் இருக்கும். நடந்ததை ஏத்துக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அந்த பவித்ரா முன்னாடி தோத்து நிக்கிற என் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஐயோ வேண்டாமா? என்ன டிடி? அது என்ன தினம் தினம் சாகடிக்குது. அதுக்கு நான் ஒரேடியா செத்து போகிறதே மேல். என்ன பேசிட்டு இருக்க? நீ செத்து போயிட்டா எல்லாமே சரியா போயிடுமா? அர்ஜுனோட நீ சேரணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். அத மறந்துட்டியா? போதும் அத்தை. மறுபடியும் மறுபடியும் என் மனசுல இந்த ஆசையை வளர்க்காதீங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி மாம்ஸ் அவளை விரும்புறேன்னு சொன்னப்பவே நான் செத்து போயிட்டேன். இதுக்கும் மேல மாம்ஸ் எனக்கு கிடைப்பாருங்கிற நம்பிக்கையே எனக்கு சுத்தமா இல்ல. இல்லாத நம்பிக்கையை கொடுத்து என்ன கொல்லாம இப்பவே என்ன சாக விட்டுருங்க. அவசரப்படாத டிடி, நம்ம பேசிக்கலாம். நீ முதல்ல கீழே இறங்கு டிடி, ப்ளீஸ். டிடி இறங்குடி. கீழே இறங்கு. இறங்கு. அம்மா பாருங்கம்மா, என் பொண்ணு அர்ஜுன் தடுக்கலங்கிறத நினைச்சு சாக போறேன்னு முடிவு எடுத்து எங்க நின்னுட்டு இருக்கான்னு பாரு. டிடி இறங்கு. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இவளும் உங்க பேத்தி தானே. அந்த பவிதான் முக்கியம்னு நீங்க எடுத்த முடிவுக்கு என் பொண்ணு இப்ப உயிரை விட்டுருவா போல. இவளை சாகடிச்சு அது மூலமா தான் நீங்க பவித்ராவை சந்தோஷப்படுத்தணுமாமா? சொல்லுங்கம்மா. நீ சும்மா இரு. எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுற. டிடி என்ன விளையாட்டு இது? முதல்ல கீழே இறங்கி வா, இல்ல நான் வருவேன். முடியாது பாட்டி, நான் சாகதான் போறேன். அர்ஜுன் பவிய விரும்புறேன்னு சொன்னதுனாலயா? அதுதான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் ஏன் பாட்டி திரும்ப திரும்ப தெரிஞ்சதையே கேட்டு என்ன காயப்படுத்துறீங்க? எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம். நீ கீழே இறங்கி வாமா, இல்ல நான் வரட்டுமா? வர மாட்டேன் பாட்டி. நீங்களும் வராதீங்க பாட்டி. அப்புறம் நான் கண்டிப்பா குதிச்சிருவேன். நீங்க என்ன பேசி எப்படி என்ன சமாதானப்படுத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்னைக்குமே என்ன விட அவதான் ஸ்பெஷல். அதனாலதான் என்ன விட்டுட்டு அவளை மட்டும் உங்க கூட கம்பெனிக்கு கூட்டிட்டு போறீங்க. கேட்டா அதுக்கும் ஒரு காரணம் சொல்றீங்க. அதே மாதிரி இப்பவும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்ன மட்டும் சமாதானப்படுத்தலான்னு யாரும் நினைக்காதீங்க. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நான் செத்தா மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் புரியும். அப்படியா? சரி, அப்போ நீ குதிச்சிரு. ஐயோ அத்தை. அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஒரு வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களுக்கு நாம புத்தி சொல்லலாம். அதுக்கு மேல அவங்க எடுக்கிறதெல்லாம் நாம தடுக்க கூடாது. அத்தை, நான் உன்னை விட்டுடுறேன். நீ தாராளமா குதி. ஆனா ஒண்ணு, நீ குதிச்ச அடுத்த நிமிஷமே இந்த பாட்டியும் செத்துருவேன். பாட்டி நீங்களா? ஆமா, நீயே இல்லாத இந்த வீட்ல நான் ஒருத்தி இங்க இருந்து என்ன செய்ய போறேன் சொல்லு? சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா நானும் சேர்ந்து உன் கூடவே வந்துடுறேன். என்னாலையும் தினம் தினம் இங்க உள்ள பிரச்சனைகளோட போராட முடியாது. பேத்தி இறந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாம பாட்டியும் கூட சேர்ந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லட்டும். உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு அப்பதான் உங்க எல்லாருக்கும் புரியும். அதனால நீ தாராளமா குதி. நானும் ஒரேடியா போயிடுறேன். ஆனா ஒண்ணு டிடி, நான் வயசானவ, வாழ்ந்து முடிச்சவ. நான் இறந்த அப்புறம்
எனக்கு எந்த கவலையும் இருக்காது. நீ அப்படி இல்ல. வாழ வேண்டிய வாழ்க்கை உனக்கு இருக்கு. அத நீ வாழவே இல்லைன்னு அப்போ நீ ஃபீல் பண்ணா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதையும் நல்லா யோசிச்சுட்டு நீ குதி. ஏய், ஒன்னும் யோசிக்காத, குதிச்சிரு. ஏன் இப்படி பண்ண டிடி? பாடி இதுக்காடி ஒரு பெத்த. ஜோதி விடு. அவதான் ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டானா அதுக்கு போய் அடிச்சிட்டு இருக்க. என்ன டிடி, ஏன் இப்படி எல்லாம் செய்யற? வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? மாம்ச நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாரும் சேர்ந்து தானே என் மனசுல ஆசைய வளர்த்தீங்க. அதுக்காக சாகணும்னு முடிவெடுப்பியா நீ? அறிவு இருக்கிற யாராவது சாகணும்னு நினைப்பாங்களா? கரெக்ட் தான் பாட்டி, எனக்கு தான் அறிவு இல்ல. அறிவு இல்லாததுனாலதான் அவ மாம்சமாக்கிட்டா. நான் தோத்து போயிட்டேன் பாட்டி. இங்க பாரு, யாரும் யாரையும் மயக்கல டிடி. நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. நீயும் சரி, பவியும் சரி, அர்ஜுன் கிட்ட இயல்பாதான் பழகுறீங்க. அத நானே பாத்திருக்கேன். ஆனா அர்ஜுனுக்கு உன்னை விட பவியை தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இங்க பாரு டிடி, பக்குவன்றது எதுல இருக்கு தெரியுமா? நமக்கு வர்றத ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. நீ ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த ஆசை கை கூடலங்கிறப்போ அதுக்காக உயிரை விடுறேன்னு சொல்றது தப்பு. நாளைக்கு வாழ்க்கை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அது யாருக்கு எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. உன் வாழ்க்கை மட்டும் இதுலயே நிரந்தரமா நின்றுமா என்ன? இதுக்கப்புறம் நீயே வேற ஒருத்தரை விரும்பலாம். அந்த வாழ்க்கையே உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய கூட மாறலாம். இல்ல பாட்டி, மாம்ஸ் இல்லாத வாழ்க்கை எனக்கு என்னைக்குமே பிடிக்காது பாட்டி. அப்படி நினைச்சா அது உன் முட்டாள்தனம். ஒருத்தர் உன் கூட இருந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சா அதுக்கு முடிவே இல்லை. நீ கடைசி வரைக்கும் உனக்கான சந்தோஷத்தை யாரோ மேல தூக்கி வச்சு அதை துரத்திக்கிட்டே இருக்கணும். அர்ஜுன் பவிய பிடிச்சிருக்குங்கிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அது கூட அதுன்னு சொல்லி உன் கூடவே சேர்த்து வைக்கிறோன்னு வை. அதுக்கப்புறம் உன்னால முழு சந்தோஷத்தோட வாழ முடியும்னு நினைக்கிறியா? வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கை அவன் கூட வாழ்ந்தா அதுல என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லு? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து நானே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப. எனக்கு நீயும் ஒண்ணுதான், பவியும் ஒண்ணுதான். யாரை விடவும் யாரும் வசதி இல்லை. எல்லாரையுமே சமமா நினைக்கிறவனா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ இப்ப உள்ள போ. அர்ச்சனா, இவளை உள்ள கூட்டிட்டு போ. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கூட்டிட்டு போங்க. போமா, உள்ள போ. நல்லா இருக்குமா? என்னென்னமோ சொல்லி என் பொண்ணு மனசை ஏமாத்தி அனுப்பிச்சிட்டீங்கல்ல? நான் எதுவும் செய்யல ஜோதி. தப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. அர்ஜுனுக்கு அவ மேல எந்த விருப்பமும் இல்லாதப்ப அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டது நீங்க தான். அதுதான் இப்ப இங்க வந்து நிக்குது. அது அவ ஆசை மட்டும் இல்லம்மா, எங்களுடைய ஆசையும் கூட தான். அர்ஜுனும் டிடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க எல்லாரும் தான் ஆசைப்பட்டோம். ஆனா அர்ஜுன் அப்படி நினைக்கலையே. எப்படி நினைப்பா? நினைக்கவே முடியாதபடிதான் அவ எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. மா, நீங்களும் பவித்ராவும் ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நடந்துருச்சுன்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி எங்களுக்குள்ள இருக்கிற ஏமாற்றம் என்னன்னு உங்களுக்கு தான் புரியவே இல்லை.
அந்த ஏமாற்றத்தை இன்னைக்கு டிடி காட்டிட்டா. நீங்க பேசி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. ஆனா அதே மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் ஏமாந்துட்டு தான் நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஏமாற்றத்தோட வலி என்னன்னு உங்களுக்கே ஒரு நாள் புரியும். அன்னைக்கு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. வா சரிதா, வா ஜோதி, ஓ. என்ன மஞ்சு சொல்ற? அர்ஜுனும் பவியுமா? ஆமாக்கா, என்னமோ கட்டின புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜோடி போட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாமியார் லேடி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துவாங்கன்னு சொல்றதா சொன்னல, அந்த அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு 2த்துக்கும் அப்படி ஒரு சிரிப்பு. சரிதாவும் ஜோதியும் கூட தடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சேருவாங்க. அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு இங்க இருக்கேன்? வாங்க சார். அந்த ரமா வீட்ல என்ன நடக்குதுன்னு ஆள் வச்சு நோட் பண்ண சொன்னேனே, அதையும் கோட்டை விட்டுட்டீங்களா? இல்ல மேடம், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கேன். கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அர்ஜுனும் பவியும் லவ் பண்றாங்களா மேடம்? எல்லாருக்கும் முன்னாடியும் அர்ஜுன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். சரிதா ஜோதியும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்னங்க மேடம், விஷயத்தை கேட்டு ஷாக்காவீங்கன்னு பார்த்தா டென்ஷன் ஆகுறீங்க? சார், ஆல்ரெடி அக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து புதுசா சொல்லிட்டு இருந்தா டென்ஷன் ஆகாம என்ன செய்வாங்க? ஆஹா, ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு போச்சா? நம்ம தான் எல்லாம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்ட போல் இருக்கு. அக்கா, அவரை விடுங்கக்கா. நாம என்ன பண்ண போறோம்? வேற என்ன, அர்ஜுனும் பவியும் ஒண்ணு சேர்றத தடுக்க போறோம். அதுல நமக்கு என்னக்கா லாபம் இருக்கு? லாபம் இருக்கு மஞ்சு. ஏற்கனவே அந்த ரமாவாலையும் அந்த பவித்ராவாலையும் என் குடும்பத்தை இழந்திருக்கேன், பணத்தை இழந்திருக்கேன், என் நிம்மதியை இழந்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து திருப்பி வாங்குறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்ப அவங்க 2 பேரையும் நம்ம பிரிச்சா ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி. ஒண்ணு, இவங்க சேர போறத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளே ரமா, அவளோட சந்தோஷத்தை கெடுக்கணும். 2, சரிதா, கிருஷ்ணா, ஜோதி, இவங்க 3 பேரையும் திரும்ப ஏன் வழிக்கு கொண்டு வரலாம். அது மூலமா நான் நினைச்ச மாதிரியே ரமாவை மொத்தமா அழிச்சு அவ சொத்தை எல்லாம் கேம் பக்கம் கொண்டு வர முடியும். அது எப்படி மேடம்? நீங்க அவங்க தம்பியை கொன்னதை மறந்து சரிதா மறுபடியும் உங்க பக்கம் வருவாங்களா? வருவாளே. மறதிதான் மனுஷங்க கிட்ட உள்ள பெரிய பலவீனம். சரிதா மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? உயிரே போனாலும் அவ தான் பையனை ஒரு வேலைக்காரனோட பொண்ணுக்கு கட்டி கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில பார்த்தா இப்ப என்னோட எதிரி பவித்ராதான் அவளுக்கும் எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகணும்ன்றதுதான் நியதி. இவ்வளவு நாள் நான் அனுபவிச்ச கொடுமையெல்லாம் திருப்பி கொடுக்கிற டைம் இது. மறுபடியும் ஓட்டத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். உன் யோசனை கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? செய்ய போறோம் இல்ல, செய்ய போறேன். இது வரைக்கும் உங்க எல்லாரையும் நம்பிட்டு இருந்ததெல்லாம் போதும். இப்போ நானே இறங்குறேன். என்னால நம்பவே முடியல பாட்டி. அது எப்படி பாட்டி ஃபியூச்சர்ல இதெல்லாம் தான் நடக்கும்னு அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியும்? அன்னைக்கு நீங்க சொன்னப்ப கூட நான் பெருசா நம்பல. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே நானும் பவியும் இப்போ ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ எனக்கே செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. இததான் அர்ஜுன்,
தெய்வ சங்கல்பம்னு சொல்லுவாங்க. இன்னதுதான் நடக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் உன் விஷயத்திலயும் நடந்திருக்கு. பவி, நீ என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? என்ன யோசிக்கிற? இல்ல பாட்டி, அர்ஜுன் என்ன விரும்புறதா சொன்னது எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு டிடி மனசை காயப்படுத்திருக்கோம்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ டிடி மனசு கஷ்டப்பட நான் காரணமாயிட்டேன்ல. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. ஹே பவி, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என் மனசுல என்ன தோணுதோ அத நான் செஞ்சேன். நானே அதுக்கு ஃபீல் பண்ணாதப்போ நீ ஏன் ஃபீல் பண்ற? அது சரி, எங்க ஒருத்தரையும் காணோம்? டின்னர் டைமுக்கு கரெக்டா வந்துருவாங்களே, வாட் ஹேப்பன்? பாட்டி, நாங்க கோயில் போனதுக்கு அப்புறம் வீட்ல என்ன நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க பாட்டி, என்ன ஆச்சு? ஏன் நீங்களும் அமைதியா இருக்கீங்க? நீங்க 2 பேரும் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் பவி, முதல்ல அவங்க சாப்பிடட்டும், வா நம்ம அப்புறம் சாப்பிடலாம். சரி பாட்டி. அத்தை, வாப்பா. எதுக்காக எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க. உன்னையும் நான் பவி, உட்கார். ஏமா, அன்னைக்கு உங்களை விட்டுட்டு சாப்பிட போனதுக்கு தான் அப்படி சத்தம் போட்டீங்க. இப்ப எதுக்காக நாங்க வந்ததும் எந்திரிக்கணும்? உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடுவோம். என்னடா, இது வரைக்கும் நம்மள பிடிக்காதவங்களா நடந்துக்கிட்டவங்க இன்னைக்கு சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிட சொல்றாங்களே நினைக்கிறியா பவி? என்ன பண்றது, என் பையனுக்கு ஒன்று பிடிச்சி போச்சு. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை ஏத்துக்கிறது தானே பெத்தவங்களுக்கு சந்தோஷம். இப்பவும் கூட எங்களுக்கு மருமகளா வர தகுதி உனக்கு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ வேற ரத்தம், நாங்க வேற ரத்தம். எங்க சொந்த ரத்தமே இந்த வித்தியாசத்தெல்லாம் பார்க்காதப்போ நாங்க மட்டும் எதுக்கு வீம்பு பிடிக்கணும்? அதான் யோசிச்சு பார்த்தோம். அவன் விருப்பப்படியே நடக்கிறதுக்கு விட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சாரி டிடி, நடந்த விஷயத்த நினைச்சு உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எப்படி இல்லாம போகும்? வருத்தம் எல்லாம் இருக்குதா, ஆனா இது மட்டுமே என் வாழ்க்கை இல்லையே. உன்னை விட அதிகமா நான் மாம்ஸ் மேல அன்பு வச்சிருந்தேன். அதே அன்பு எனக்கு மாம்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த அன்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்துல நான் அன்லக்கின்னு ஃபீல் பண்றதை விட நீ ரொம்ப லக்கின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியதுதான். பிராக்டிக்கலா யோசிச்சா அதான கரெக்ட். ஜஸ்ட் மிஸ் அர்ஜுன், நீ கிடைக்கலங்கிற சோகத்துல அவ சூசைடே பண்ண துணிஞ்சிட்டா. பாட்டி தான் கடைசியில வந்து காப்பாத்துனாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா அர்ஜுன், எனக்கு வாழவே பிடிக்கலன்னு மேல இருந்து குதிக்க பார்த்தாவ. அத்தான் பேசி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. என்ன டிடி இதெல்லாம்? வேற என்ன மாம்ஸ் பண்றது? விரும்பினது கிடைக்கலன்னதும் வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம்னு தோணுச்சு. அதனாலதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனா இது மட்டுமே வாழ்க்கை இல்ல, இன்னும் நிறைய இருக்குன்னு பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு புரிஞ்சுது. கவலைப்படாதீங்க, இனிமே இந்த மாதிரி முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். சரி டிடி, உனக்கு மட்டும் இல்ல, நான் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு அர்ஜுன் சாரி கேக்குற? இல்லத்த, என் மனசுல உள்ளதை நான் ஓப்பனா சொன்னதுனால
நீங்க எல்லாருமே ஹர்ட்டா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். நாங்க ஒன்று விரும்பினோம், நீ வேற ஒன்று விரும்பியிருக்க, அவ்வளோதான். என்னைக்குமே எங்களுக்கு உன் சந்தோஷம்தாடா முக்கியம். இவன் இல்லை, ரோட்ல போற யாரோ ஒருத்தைய காட்டி அவ்வளவுதான் நான் கட்டிக்க போறேன்னு சொல்லியிருந்தாலும் நாங்க அதை தடுத்திருக்க மாட்டோம். விடுங்க நீ. பவித்ரா அதிர்ஷ்டக்காரி. அர்ஜுன் மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையணும்னு இருந்திருக்கு. வாழ்ந்துட்டு போட்டும். என்ன பவி, உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் சித்தி. சின்ன வயசுல இருந்து அர்ஜுன் மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கு. அந்த அன்பு அர்ஜுன் கிட்ட இருந்து எனக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்கிறப்போ நான் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தையா இருந்தாலும் அவ கண்டிப்பா சந்தோஷம்தான் படுவா. ஆனா என்னோட இந்த சந்தோஷம் தனி ஒருத்தரோட தான் இல்லாம இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்களை நீங்க உங்க மனசார ஏத்துக்கிட்டாதான் அது நடக்கும். அதான் ஏத்துக்கிட்டோமே, இதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு ஏத்துக்க பவி? அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, நீங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு அந்த சாமியே முடிவு செஞ்சிருச்சுன்னு. சாமி முடிவு சரியில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏத்துக்கிறோம். என்னங்க அத்தை, அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? சரிதான். சரி, எல்லாரும் சாப்பிடலாம். ஆச்சரியமா இருக்கு பாட்டி, நம்பவே முடியல. அர்ஜுன் சொன்ன விஷயத்தை கேட்டு வீட்டுல உள்ளவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை நாளா என்னை இந்த குடும்பத்துல ஒருத்தையா கூட ஏத்துக்க யோசிச்சவங்க இன்னைக்கு அர்ஜுனோட நான் சேர்ந்து வாழ போறேன்றதை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. எப்படி பாட்டி? டேடி கூட சின்ன பொண்ணு, அவ இத புரிஞ்சுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா சரிதா அத்தையும் ஜோதி சித்தியும் இதுக்கு சரின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அர்ஜுன் சொன்னதையும் அத்தையும் மாமாவும் எப்படி ஜீரணிக்க போறாங்கன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா அவங்க பேசின விதத்தை பார்த்த அப்புறம் எனக்கு அந்த பயம்லாம் பறந்து போயிடுச்சு பாட்டி. இதெல்லாம் கனவா நிஜமா நம்புறதா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் பவி, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதுதானே நடந்திருக்கு. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அவங்களோட இந்த மனமாற்றத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, டிடி தற்கொலை செஞ்சுக்க போனப்போ நான் பேசின சில விஷயங்கள் தான் அவங்களோட மனசுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவ்வளோ லேசில பவிய இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்கன்னு நான் நினைக்கல. அர்ஜுனும் பவியும் ஒருத்தர் விரும்பினாலும் இங்க உள்ளவங்கள மீறி அவங்கள சேர்த்து வைக்கிறது சாதாரண காரியமா இருக்காதுன்னு தான் தோணுச்சு. ஆனா எப்போ சரிதாவும் ஜோதியும் பேசினதை கேட்டேனோ அப்பவே அந்த சந்தேகம் மொத்தமா தேர்ந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் யதார்த்தம் இதான் அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நான் சொன்னதை யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அதான் சரின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன் பவி, இது எல்லாமே அந்த சாமி கிட்ட நீ வேண்டிக்கிட்டதோட பலன்தான். இல்லனா இத்தனை நாளா உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உன்னை ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க.
பாட்டி நீங்க என்ன சொன்னாலும் என்னால அவங்கள அப்படியெல்லாம் நம்பிட முடியாது. பவியும் அர்ஜுனும் சேரக்கூடாதுன்னு அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு நான் கண்ணால பார்த்திருக்கேன். கரெக்டு தான் மனு. அதுக்காக இப்பவும் அப்படியேவா இருந்துருவாங்க? மனுஷங்கன்னா மாறதானே செய்வாங்க. மாறுவாங்க. ஆனா இந்த ஓவர் நைட் மாறினது தான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. எனக்கு என்னமோ அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணி அதை மறைக்கிறதுக்காக இப்படி டிராமா போடுற மாதிரி தெரியுது. எதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. ஏன்னா நல்லவங்கள நம்பிடலாம், திடீர்னு நல்லவங்களா மாறுறாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்பவே கூடாது. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் மனு. அர்ஜுனும் பவியும் சேர்றதுல சந்தோஷம்னு மனசுல இருந்து சொன்னாங்களோ இல்ல மனசுல வேற ஒரு திட்டத்தோட சொன்னாங்களோ, அத பத்தி எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல. யாரு தடுக்க நினைச்சாலும் ஏன் பேத்தி ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அவளுக்கு அமைச்சு கொடுப்பேன். அது மட்டும் உறுதி. போங்க மாமா, நீங்க சொன்னதை கேட்டு மாம்ஸ் அவளை விரும்பினது ஓகே தான்ற மாதிரி பேச எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம மாம்ஸ் உனக்கு கிடைச்சது ரொம்ப லக்கு, எனக்கு அதுல பெருசா வருத்தமே இல்லைன்னு பேசினதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல மாமா. அதை விட டிடி அப்படி பேசினப்ப அவ முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். அவளை ஒளிச்சு கட்டணும்னு நினைச்ச நாமளே அவ சந்தோஷப்பட காரணமாயிட்டோம். இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நாமளா அவளான்னு போட்டு பாத்திரலான்னு. உங்க அப்பா தான் இப்படி பண்ண சொன்னாரு. அண்ணா, முதல்ல நீ எதுக்காக அர்ஜுனையும் பவியும் ஏத்துக்கிற மாதிரி பேசின? காரணம் கேட்டதுக்கு பொறுமையா சொல்றேன்னு சொன்ன. என்னதானே உன் ஐடியா? வேற என்ன ஜோதி, அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். இப்பதான் டைனிங் டேபிள்ல பவித்ராவை ஓகே பண்ணி பேசிட்டு வந்திருக்கோம். இனி எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? கரெக்டுப்பா. நாம எல்லாருமே சப்போர்ட்டா பேசினதை கேட்டு அர்ஜுன் மனசுல பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். இனிமே அதை உடைக்கிறது சாதாரணமான காரியமே இல்ல. என்னடா நீ? டேய், எத்தனை சினிமா படம் பார்த்திருப்ப? இதுல டைரக்டர் ஆகணும்னு வேற சொல்ற. கடைசி நேரத்துல மணமேடையில மாப்பிள்ளையும் பொண்ணும் மாறின கதையெல்லாம் நீ கேட்டது இல்லையா? ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்தவள என் மருமகளாக்கிக்கிறதுக்கு சம்மதன்ற மாதிரி நான் பேசிட்டு வந்திருக்கேன்னா என் மனசு எப்படி கொதிச்சிருக்கும். அப்புறம் எதுக்குங்க இப்படி பண்ணீங்க? அப்பதான் அர்ஜுன் நம்ம பிள்ளையா இருப்பான். இத உடனே எடுத்து பேசியிருந்தா பெத்தவங்களை கெட்டவங்களா நினைச்சு அவதான் முக்கியம்னு போயிட்டே இருந்திருப்பான். எல்லாத்துக்கும் மேல அம்மா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அத நாம உடைக்கணும்னா எதிர்த்து நின்று அடிக்கிறத விட கூட நின்று அடிக்கிறது தான் சரி. இப்போதைக்கு அர்ஜுனும் சரி, பவித்ராவும் சரி, ஏன் அம்மாவும் சரி, நம்ம எல்லாருக்கும் அவங்க ஒண்ணு சேரதுல விருப்பங்கிற மாதிரியே இருக்கட்டும். ஆனா கடைசியில ஒண்ணு சேர போறது அர்ஜுனும் டிடியும் தான். என்ன மாமா சொல்றீங்க? மாம்ஸ் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் கூட எப்படி சேர்த்து வைப்பீங்க? பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா, கழுத்துல இன்னும் 3 முடிச்சு போடலையே. எந்த அர்ஜுன் எல்லாருக்கு முன்னாடியும் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னானோ அதே அர்ஜுன் அவளை பிடிக்கலன்னு சொல்லணும். அவ எப்படி அப்படி சொல்லுவா? அவன் சொல்ல மாட்டான், நாம தான் சொல்ல வைக்கணும். ஒரு சின்ன மனஸ்தாபம் போதும் அவன் மனசுல உள்ளத வேரோட வெட்டி சாய்க்க. கல்யாணமான புருஷன் பொண்டாட்டியே டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசல்ல வந்து நிக்கிறப்ப இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனா இதுல நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அர்ஜுன் கிட்டதான்.
சும்மாவே அன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருக்கான். அதனால அர்ஜுனுக்கு முன்னாடி அவ மேல அக்கறை உள்ளவங்க மாதிரியும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சந்தோஷப்படுற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். இதுவே அர்ஜுன் இல்லாத நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவளை குட்டிக்கிட்டே இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், அர்ஜுனே அவளை வெறுக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களை நாம தான் உருவாக்கணும். இதை மட்டும் நம்ம சரியா செஞ்சிட்டாலே போதும். அர்ஜுனும் அவளும் ஒன்னு சேர்றதை தடுத்துடலாம். நம்ம மேலையும் எந்த வெறுப்பும் வராத மாதிரி செஞ்சிடலாம். இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் அவங்கள ஏத்துக்கிற மாதிரி உங்களை பேச சொன்னேன். இப்ப சொல்றேன், அர்ஜுனுக்கும் டிடிக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். ஒரு வேலைக்காரனோட ரத்தம் என்னைக்குமே அந்த இடத்துக்கு வரவே முடியாது. என்ன பேப்பர்? gift. சரி, என்னன்னு காட்டு. நீ ஃபர்ஸ்ட் காட்டு. ஓகே, 2 பேரும் ஒரே நேரத்துல காட்டுவோம். உன் பேப்பரை என்கிட்ட கொடு, என் பேப்பரை உன்கிட்ட கொடுக்கறேன். சரி. எப்படி இது? அதேதான் நானும் கேக்குறேன். எப்படி அர்ஜுன், நான் வரைஞ்சது அதே மாதிரி வரைஞ்சிருக்க? தெரியலையே பவி. ஒருவேளை இதுக்கு பேர் தான் லவ்வா? இருக்கலாம். என்ன இருக்கலாம்? இதாண்டி லவ். நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம நீ கரெக்டா வரைஞ்சல, அதே மாதிரிதான் நான் வரைய நினைச்சத நீ வரைஞ்சிருக்க. அப்படின்னா நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குல்ல அர்ஜுன்? ஆமா பவி, கரெக்ட் தான். ச்சே, இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாரு என்ன நம்ப மாட்டாங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பாட்டி, பவிக்காக நான் வரைஞ்ச பெயிண்டிங்கும் பவி எனக்காக வரைஞ்ச பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு, பாருங்க. இதோ இததான் வரைய போறோன்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா எப்படி ஒரே மாதிரியான பெயிண்டிங் வரைஞ்சிருக்கோன்னு பாருங்க. லவ்ல இருக்கிறவங்க ஒரே மீட்டர்ல யோசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. அதான அர்ஜுன் காதலோட தனித்துவமே. ஒருத்தர் சொல்லாமலே அவங்க மனசுல உள்ளத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அன்புக்குள்ள அடையாளம். அந்த அன்பு உங்க 2 பேருக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. 2 பேரோட மூளையும் ஒரே விஷயத்தை யோசிக்குதுன்னா 2 பேரோட இதயமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறதா அர்த்தம். நீங்க 2 பேரும் வரைஞ்சிருக்கிற இதுதான் சாட்சி. உங்க 2 பேருக்குள்ள இந்த அன்பு இந்த பேப்பரை தாண்டி உங்க வாழ்க்கை முழுக்க குறையாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அர்ஜுன், ஏய், இன்னும் தூங்காம என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பவி, நீயும் இன்னும் தூங்கலையா? மா, நானும் பவியும் ஒரே மாதிரி டிராயிங் வரைஞ்சிருக்கோமா, அதுவும் சொல்லிக்காமலே. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே.
எங்க காட்டுங்க. பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்குடா. ஆனா நீ வரைஞ்சதை விட பவி வரைஞ்சதுதான் இன்னும் அழகா இருக்கு. என்னம்மா அதுக்குள்ள கட்சி மாறிட்ட? சும்மா சொன்னேன்டா. 2 பேர் வரைஞ்சதுமே ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களோட ஜோடி பொறுத்த மாதிரி. சரி சரி, அதுக்காக ராத்திரியில இப்படி முழிச்சிட்டு இருந்தா எப்படி? டைம் ஆச்சுல, வா வந்து படு. பவிக்கும் நாளைக்கு ஆபீஸ் இருக்கு, அவளும் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏய், என்ன பாக்குற? ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்ததுனால எல்லார் முன்னாடியும் நீ பவிய பிடிச்சிருக்குன்னு சொன்ன. அதை நாங்க ஏத்துக்கிட்டோம். அதுக்காக ஒன்னா ஒரே ரூம்ல தான் தங்குவேன்னு சொல்லிடாதப்பா. ஐயோ அம்மா. டேய், விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நீ அப்படி சொன்னாலும் பவி அதுக்கு என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டா. ஏன்னா அவ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நேரமாச்சு, வா போய் தூங்கலாம். அத்தை, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை. வா. நினைச்சு பார்த்தா உன் நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு டிடி. அர்ஜுனோட சேர்ந்து வாழணும்னு நீ எப்படியெல்லாம் ஆசைப்பட்ட. ஆனா உன்னோட ஆசை வெறும் ஆசையாவே போயிடுச்சு பாரு. ஒரு பொண்ணா உன்னோட இந்த லவ் ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஏண்டா அவளே கடுப்புல இருக்கா, நீ வேற ஏண்டா அவளை ஏத்தி விடுற? படத்துலலாம் பசங்களோட லவ் ஃபெயிலியர் தான் அதிகமாக காட்டுறாங்க. நானாவது கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டலாம்னு நினைச்சேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா கொன்னுடுவேன் உன்னை. நான் ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் சார், 2 நாள்ல டெலிவரி இருக்கு. பார்த்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். நீயா? இந்த காஃபி. ஐய, என்ன இவன் இப்படி இறங்கிட்டான்? நீ எதுக்கு அர்ஜுன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுல என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரு காஃபி தானே. பிசினஸ் வேலையா நீயே பிஸியா இருக்க. என்னோட சின்ன ஹெல்ப் இது. இதுல ஆச்சரியமா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுவும் இல்லாம லைஃப் பார்ட்னருக்கு காஃபி கூட போட்டு தராதவெல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன? இது புடி. ஸ்ட்ராங் காஃபி, ஸ்பெஷலான கப்புல. என்ன டிவி விளம்பரம் போல சொல்றான்? அர்ச்சனா, உன் அண்ணன் டோட்டலா காலி. என்ன அர்ஜுன் இதெல்லாம்? ஏன் நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஆரம்பத்துல நான் உனக்கு செஞ்சதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொன்னேன். இப்ப நீயே இப்படி பண்றியா அர்ஜுன்? இல்ல, உனக்கு பிடிக்கும் நினைச்சு இதெல்லாம் பண்ண. ஐயோ, அதான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு பிடிக்கும் நினைச்சு நீ செய்யறதெல்லாம்
எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகாது. நீ எப்பவும் போலவே இரு, அதான் எனக்கு பிடிக்கும். இனிமே இந்த மாதிரி சில்லியான விஷயம்லாம் பண்ணாத அர்ஜுன். ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்க, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, சரியா? இவனுக்கு வேணும். அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தா பாரு, தேவைதான் அவனுக்கு. விடு அர்ச்சனா, நாம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுல்ல, நல்லதுதான். அர்ஜுன், என்ன கோவமா? ஆமா. எங்க பாத்தியா? இப்ப எதுக்கு இதை கையில வச்சு நின்னுட்டு இருக்க? இதான் கிரிஞ்சா இருக்கே. அங்க எல்லாரும் முன்னாடி என்ன நோஸ் கட் பண்ணிட்டு இப்ப என்ன சாரி கேட்க வந்தியா? இல்லையே, தப்பு பண்ணாதானே சாரி கேட்கணும். கரெக்ட், தப்பு என் மேலதான். உனக்காக எஃபோர்ட் போட்டு இதை ரெடி பண்ணிட்டு வந்தல்ல, அதான் என் தப்பு. இல்ல, நீ இதை ரெடி பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அத கொடுத்த விதமும் இடமும் தான் தப்பு. என்ன பாக்குற? டேடிக்கு முன்னாடியே நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும். ஒரு வகையில அவளும் உன்னை விரும்பியிருக்கா. உன்னைதான் கல்யாணம் பண்ணணும்னு மனசுல ஆசையும் வளர்த்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு முன்னாடி நீ இப்படி செஞ்சா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஆனா அவதான் நம்ம ஒண்ணு சேர்றதுல எந்த கவலையும் இல்லாத மாதிரி பேசினாலே. வெளியே அப்படிதான் பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அந்த சோகம் இருக்கதான் செய்யும். அதுவும் குறிப்பா பொண்ணுங்க ஆசைப்படுற பையன் இன்னொரு பொண்ணோட பேசி பழகினாலே ரொம்ப பொசசிவ் ஆகிடுவாங்க. அதனாலதான் நான் உன்னை திட்டுற மாதிரி நடிச்சேன். நம்மளோட சந்தோஷத்தை பார்த்து இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாடியாவது அப்படி இருக்காம நடந்துக்கிட்டா அது நல்லா இருக்கும்ல. அதான் நீ எனக்காக செஞ்ச கியூட்டான விஷயத்த கூட கிரிஞ்சுன்னு சொன்ன. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக காஃபி எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு. எப்படி இருக்கு? காஃபியை விட இந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா டிடி சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு பவி. என்னது? நான் உனக்கு கிடைச்சது உன்னோட லக்குன்னு அவ சொன்னால, ஆனா உண்மையாவே நான் தான் லக்கி. மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச பாரு. இப்படி ஒரு கேரக்டர் யாருக்கும் வராது. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணுங்கெல்லாம் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. அந்த வகையில ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. என்ன பண்ற? ஒரு ஹக். அதெல்லாம் நீங்க அமெரிக்கால வச்சுக்கோங்க சார், இங்க நாட் அலௌட். நீ சொன்னதுக்கு ஜஸ்ட் ஒரு பாராட்டு பவி. அது கை கொடுத்து கூட பாராட்டலாம். ஓ அப்படியா? சரி கை கொடு. எப்படி என்னோட பாராட்டு நல்லா இருந்துச்சா?
சரிதா, அர்ஜுன் எங்க? ரூம்ல தான் இருக்கான். கொஞ்சம் கூப்பிடுறியா? அர்ஜுன், அர்ஜுன். போலாமா? அர்ஜுன் வந்துட்டோம். அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்ன பாட்டி? இரு, அவன் வரட்டும். என்ன நீ காலையிலேயே அம்மா ஏதோ கணக்கோட வந்திருக்காங்க. என்னவா இருக்கும் தெரியலையே. அதான் எனக்கும் புரியல. என்னன்னு பாப்போம். என்னம்மா கூப்பிட்டீங்க? கூப்பிட்டது நான் தான் அர்ஜுன். சொல்லுங்க பாட்டி. நீ அமெரிக்கால இருந்து திரும்பி வந்ததும் நான் உன்னை ஒரு கேள்வி கேட்டனே, ஞாபகம் இருக்கா? தெரியலையே பாட்டி, என்ன கேட்டீங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா? உன் ஃபியூச்சரை பத்தி என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்க? இன்னும் புரியுற மாதிரியே கேட்கட்டுமா? உன் கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவுல இருக்க சொல்லு. என்ன பாட்டி திடீர்னு இந்த டாபிக்லாம்? பின்ன வேற எப்ப பேச சொல்ற? அன்னைக்கு கேட்டதுக்கு என் மனசுல இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். அதனால டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அது ஒரு வகையில சரியா இருந்துச்சு. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனா இப்பதான் நீ பவிய விரும்புறதா சொல்லிட்டல, அதனாலதான் கேக்குறேன். நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டீங்க. அப்படின்னா சீக்கிரமா அதுக்கான ஏற்பாட பண்ணணும்ல. நீ ஏதாவது சொன்னாதானே அதுக்கான வேலையை நான் செய்ய முடியும். அண்ணி, அம்மா இவ்ளோ ஸ்பீடா இருக்காங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போலே. அதுக்கு தான் நான் உடனே ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். என்னைக்கு உங்க அண்ணன் நாம சொல்றத காது கொடுத்து கேட்டிருக்காரு. யோசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? ஐயோ பாட்டி, எதுக்கு இவ்வளவு அவசரம்? நீ அமெரிக்காக்கு போனப்ப இருந்த சின்ன பையன் இல்லடா, உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. கரெக்ட் தான், ஆனா உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுலாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் விரும்பவே ஆரம்பிச்சிருக்கோம். மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் லைட்டா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் வெயிட்டா பறக்கட்டுமே. நீங்க ஃபியூச்சரை பத்தி தானே கேட்டீங்க. நானே வேணும்னா கொஞ்ச நாள் பிசினஸ் ஒர்க்க கவனிச்சுக்கிறேன். நம்ம கம்பெனி பொறுப்பே அர்ஜுன். பின்ன வெளி கம்பெனிலயா வேலைக்கு போவேன்? நம்ம கம்பெனில தான். ஏய், இது என்னடா புது கதையா இருக்கு? ஆமா பாட்டி, எனக்கு படிச்சு முடிச்சிட்டு வந்து வீட்லயே இருக்க கடுப்பா இருக்கு. கல்யாணத்தை நான் கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கிறேன். ஆனா அது வரைக்கும் நான் கம்பெனி நிர்வாகத்தை ஏத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா பாட்டி, அர்ஜுன் சொல்றதும் எனக்கு சரியாதான் படுது. கொஞ்ச நாளைக்கு நாங்க பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாம அர்ஜுன் சொன்ன மாதிரி அவன் கம்பெனி பொறுப்புக்கு வந்துட்டா உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. அதான் பாட்டி. ரொம்ப அக்கறை தான் என் மேல. சரி போங்க, ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படியே நடக்கட்டும்.